ட்வின் பிரெக்னன்சிஸ்ல ஒரு மதரால பிரெஸ்ட் ஃபீட் ஒழுங்கா பண்ண முடியுமா? பால் வந்து அவங்களுக்கு பத்துமா? ப்ராப்ளம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 குழந்தை நல்லா அசந்து தூங்குது, உங்களுக்கு பிரெஸ்ட் மில்க் இருக்கு, பால் கட்ட ஆரம்பிக்குது. அப்படிங்கும்போது பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் அன் ஆக்டிவ் ஒர்க். அப்போ அதுக்கு அடிக்குவேட்டாக யூ ஷுட் டேக் நியூட்ரிஷன். Go for electric pumps, electronic pumps யூஸ் பண்ணுங்க. Don't use manual pumps. Manual பம்ப்னால ட்வின்னை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. பட் இன்னொரு ட்வின் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது தான் the mother undergoes a lot of pressure. சில பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, பால் கட்டி அவங்களுக்கு சில டைம் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும் அந்த பிரெஸ்ட். அது வந்து அந்த இன்ஃபெக்ஷனுங்கிறது ட்வின் பிரெக்னன்சிஸில் ஒரு மதரால பிரெஸ்ட் ஃபீட் ஒழுங்கா பண்ண முடியுமா? பால் வந்து அவங்களுக்கு பத்துமா? இந்த மாதிரி கேள்விகளுக்கு ஒரே பதில், கண்டிப்பா பத்தும். There is adequate milk for 2 babies. ப்ராப்ளம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து குறையும் போது தான். அதாவது அம்மாக்கள் வந்து பயந்துடுறாங்க. அந்த நியூவாக இருக்கிற மதர் வந்து ஷி கெட் ஸ்கேட். ஐயோ, நம்மளால ஃபீட் பண்ண முடியுமா? நம்ம இதுக்காக நிறைய சாப்பிடணுமா? 2 குழந்தைங்களுக்கும் பத்துமா? இந்த மாதிரியெல்லாம் டவுட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வரும். இட் இஸ் அ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். அதாவது எல்லாருக்குமே எல்லாத்தோட ஆன்சர் வந்து பை த புக் நம்மளால போக முடியாது. பட் என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா, கான்ஃபிடென்ட்டோட ஃபீட் பண்ணுங்க. நீங்க 2 குழந்தைங்களையும் வயிற்றுக்குள்ள எவ்வளோ நல்லா உங்க யூட்ரஸ்குள்ள பார்த்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி யூ கேன் டேக் கேர் ஆஃப் த சில்ட்ரன் அவுட் சைட். இதே மாதிரி யூ வில் பி அ குட் மதர் டு த சைல்ட் ஈவன் அவுட் சைட். தெர் ஆர் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ். இப்போ வந்து சில பேர் வந்து 2 குழந்தைகளும் சேர்த்து 2 பிரெஸ்ட்லையும் ஃபீட் பண்ணுவாங்க. தட் இஸ் கால் டேண்டம் ஃபீடிங். டேண்டம் ஃபீடிங் கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் டேண்டம் ஃபீடிங் பண்ணலாம். ஒரு குழந்தை வந்து டிமாண்ட் வைஸ் நீங்கள் ஃபீட் பண்ணுறதா இருந்தால், சில குழந்தை ரிப்பீட்டடாக பால் கேட்டுட்டு இருக்கும். அந்த இன்னொரு ட்வின் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 4 hours once or 3 to 4 hours once மில்க் போதும் அப்படின்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கியூஸ். இல்லை எவ்ரி 2 to 3 hours வந்து நான் ஃபீட் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, மேபி வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஆப்ஷன், உங்களால் சமாளிக்க முடியலன்னு தோன்றப்போ மில்க் வந்து அடிக்குவேட்டாக இருக்கும்போது நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்சிடலாம். அந்த மில்கை எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்சுட்டு எங்கள் பாட்டிலில் இல்லை பாலாடை ஆர் சிரிஞ்சு வாட் எவர் தே ஹவ் டாட் யூ இன் த ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி நீங்கள் கூட ஃபீட் பண்ணலாம். இட் இஸ் நத்திங் ராங் provided both the babies are getting adequate milk. Newborn babies வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 times per day ஃபீட் பண்ணுவாங்க. இந்த 20 times உங்களால் 2 குழந்தைக்கு கொடுக்க முடியுமாங்கிறது வந்து இட் இஸ் அ குட் கொஸ்டின். பட் நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஒரு சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு வீட்டில், கூட யாராவது இருக்காங்க பார்த்துக்கிறதுக்குனா உங்களால் ஃபீட் பண்ண முடியும். இந்த மல்டிபிள் ப்ரெக்னன்சி ஒரு ட்வின்ஸில் ஃபீடிங் பார்த்தீங்கன்னா நிறைய பொசிஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு லேட் பேக் பொசிஷன் இருக்குது. 2 குழந்தையும் இப்படி உட்கார வச்சு ஃபீட் பண்ணுவாங்க. இப்படி வச்சுக்கிட்டு போத் பேபிஸ் யூ ஹேவ் ஃபுட்பால் பொசிஷன் ஆர் சில பேர் பேரலாக இப்படி வச்சுப்பாங்க. 2 குழந்தையும் ஒரு பிரெஸ்ட்டில் இந்த மாதிரி வச்சுட்டு கூட நீங்கள் ஃபீட் பண்ணலாம். பட் 2 குழந்தையுமே 2 பிரெஸ்ட்லையும் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க, 2 சைட்லேயுமே. இல்லாட்டி 2 குழந்தையும் நல்லா அசந்து தூங்குது, உங்களுக்கு பிரெஸ்ட் மில்க் இருக்குது, பால் கட்ட ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது ப்ளீஸ் எக்ஸ்பிரஸ் இட் அண்ட் கீப் இட் இன் அ பாட்டில். திஸ் இஸ் த பெஸ்ட் ஐடியா ஐ வில் கிவ். இப்போ வந்து நீங்கள் வெறும் இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக பிரெஸ்ட் ஃபீடிங் மாத்திரம் கொடுக்குற பெண்களுக்கு. சப்போஸ் நீங்கள் டாப் அப் ஃபீடும் கொடுக்குறீங்க. சில பேபிஸ் வந்து ப்ரீடர்மாவே பிறந்திருக்கும். ஒரு மல்டிபிள் ப்ரெக்னன்சி ட்வின் ப்ரெக்னன்சிக்கும் போது டெலிவரி டேட் வரைக்கும் போயிருக்காது. கொஞ்சம் ஒரு 36 weeks 9 மாதம் ஆர் 9.5 months அப்படி பிறந்திருக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும். அந்த வெயிட் கம்மியாக இருக்கிற பேபிஸ்க்கு வந்து டாப் அப் ஃபீட், அதாவது எக்ஸ்ட்ரா ஃபார்முலா ஃபீட் தேவைப்படலாம். அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். எந்த குழந்தைக்கு எந்த ஃபார்முலா ஃபீட் ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம், ஃபார்முலா ஃபீட் கொடுக்குற இடத்துல பிரெஸ்ட் ஃபீடிங் இன்னொரு குழந்தைக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு வித்தின் அ மந்த் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அந்த பிகினிங் ஃபேஸ் தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அடுத்தது கேலரி கன்சம்ஷன். பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் அன் ஆக்டிவ் ஒர்க். அது வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய கேலரிஸ் வந்து செலவாகும். அப்போ அதுக்கு அடிக்குவேட்டாக யூ ஷுட் டேக் நியூட்ரிஷன். அதாவது நம்ம வெயிட் போட்டுருவோம், அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. நீங்கள் 2 குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணணுங்கும்போது யூ ஷுட் ஈட் அ லிட்டில் மோர். இந்த எவ்வளோ கேலரிஸ்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 500 calories உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டே டு டேல தேவைப்படும். எடுத்துக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் குட். டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர். இந்த வாட்டர் அண்ட் ஃபுட் இது ரெண்டையும் நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா பால் சுரக்கிறதுல ப்ராப்ளம் வராது. அடுத்தது சக்கிங் ரிஃப்ளெக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த குழந்தை எப்போ சக் பண்ணுதோ அப்போ தான் உங்களுக்கு பால் சுரக்க ஆரம்பிக்கும் பிரெஸ்ட்லேருந்து. பிகாஸ் இட் இஸ் ரிலேட்டட் டு அ ரிஃப்ளெக்ஸ். அந்த ரிஃப்ளெக்ஸ்லேருந்து பிரெயின்லேருந்து தான் ஒரிஜினேட் ஆகும். பேபி சக் பண்ணணும் நிப்பில் அண்ட் தென் பிரெயின் வில் ரிலீஸ் ஆக்சிடோசன். ஆக்சிடோசனுங்கிற ஹார்மோன் வந்து மில்கை வந்து இஜெக்ட் அவுட் பண்ணும் ஆர் லெட் அவுட் பண்ணும். இந்த ரிஃப்ளெக்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆனாதான் மில்க்
செக்ரேஷன் வரும். ஸோ அதனால சப்போஸ் பேபி வந்து ஐசியூவில் இருக்குது, ஏதாவது ஒரு காரணத்தினால நியோனேட்டல் ஐசியூவில் இருக்குது, உங்களால் ஃபீட் பண்ண முடியல, குறப்பிரசவமாக இருக்கலாம், அப்படி இருக்கிறவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி அந்த பிரெஸ்ட்டை கொஞ்சம், இல்லாட்டி நீங்கள் என்ஐசியூக்கே சில டாக்டர்ஸ் வந்து கூப்பிடுவாங்க, அங்கேயே உட்காந்து அங்கேயே நீங்கள் ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் பேபியை நீங்கள் எவ்வளோ க்ளோஸாக ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்டில் வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ நல்ல ஃபீடிங்கும் ஏர்லியாக எஸ்டாப்ளிஷ் ஆகும், ப்ளஸ் பாண்டிங் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்ட். தெர் இஸ் ஒன்லி ஒன் ப்ராப்ளம் இன் ட்வின் ப்ரெக்னன்சி. ஒரு பேபி வந்து ஹெல்த்தியாக இருக்குன்னு ட்வின்னை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க, பட் இன்னொரு ட்வின் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது தான் the mother undergoes a lot of pressure. இந்த மாதிரி ப்ரெஷர் இருக்கும்போது ரொம்ப வந்து கொஞ்சம் சப்போர்ட் சிஸ்டமை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட்னர், அதாவது ஹஸ்பண்ட் அந்த ஃபாதர் ஹேஸ் டு பி வெரி சப்போர்ட்டிவ். அம்மாவோட சப்போர்ட் அவங்களுக்கு எப்படியும் இருக்கும், பட் நீங்கள் ஒரு ஆஸ் அ பார்ட்னராக நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். குழந்தைக்கு வந்து அப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து நம்மளால் ஃபீட் பண்ண முடியலையே, பாட்டில் ஃபீட் தான் கொடுக்குறோங்கிறத பற்றி கவலைப்படாதீங்க. ஏர்லி டெவலப்மெண்ட் ஆஃப் த பேபி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அந்த குழந்தைக்கு ஏதாவது கொடுத்து தான் ஆகணுங்கிறதுனால தான் வி ஆர் கிவிங். பட் உங்களுக்கு அடிக்வேட்டாக மில்க் இருக்குது, உங்களால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படின்னா ப்ளீஸ் எக்ஸ்பிரஸ் இட் அண்ட் யூ கேன் கிவ் தட் மில்க் டு த பேபி. இது கொடுக்கறதுனால பேபி வந்து அடிக்வேட்டாக வளர்றது இல்லையாங்கிறத இந்த மித்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. இட் இஸ் நத்திங் ராங். எக்ஸ்பிரஸ் பண்ணி உங்கள் பிரெஸ்ட் மில்க் அந்த பேபி கொடுக்கலாம். பேபிக்கு அடிக்வேட்டாக வெயிட் கெயின் இல்லைன்னா த நியோனேட்டாலஜிஸ்ட் ஆர் த பீடியாட்ரிஷியன் வந்து ஃபார்முலா மில்க் கொடுப்பாங்க ஆர் டாப் அப் ஃபீட் சொல்லுவாங்க. அது தாராளமாக நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். நமக்கு அந்த நேரத்தில் வேறு வழி இல்லை. அதர்வைஸ் இஃப் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், உங்கள் டயட்டு, உங்களோட மென்டல் ஹெல்த், ஏன்னா இமோஷ்னலாக நீங்கள் கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சிங்கன்னா மில்க் இன்ஜெக்ஷன் வந்து அப்படியே அது கம்மியாயிடும். அதனால் டோன்ட் லெட் எமோஷன்ஸ் ஓவர் ரைட். நல்லா சாப்பிடுங்க, நல்ல இது பண்ணுங்க. யூ ஆர் த பெஸ்ட் மதர் ஃபார் யுவர் சில்ட்ரன், for your twins. So don't worry about breastfeeding during for multiple pregnancy. இப்போ வந்து உங்களுக்கு பால் கட்டிருக்கு, நீங்கள் தாராளமாக அந்த பாலை எக்ஸ்பிரஸ் பண்ணி கொடுக்கலாம். சில பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, பால் கட்டி அவங்களுக்கு சில டைம் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும் அந்த பிரெஸ்ட். அது வந்து அந்த இன்ஃபெக்ஷனுங்கிறது அவங்க டாக்டர்கிட்ட போகாமல் அவங்களால இருக்கவே முடியாது. ஏன்னா இட் இஸ் வெரி வெரி பெயின்ஃபுல். அந்த மாஸ்டைட்டிஸ்ங்கிற கண்டிஷன் வந்து அந்த மில்க் கிளான்ஸ் எப்போ இன்ஃபெக்ஷன் ஆகுதோ இட் இஸ் வெரி பெயின்ஃபுல். அதனால் அதை வந்து நம்ம ஆப்வியஸ்லி அந்த பேபிக்கு நம்ம கொடுக்க முடியாது. பட் அதர்வைஸ் உங்களுக்கு பால் சாதாரணமாக கட்டுது, பிரெஸ்ட்டில் அவ்வளோ பெயின் இல்லை, ரொம்ப நேரம் குழந்தை ஃபீட் பண்ணாதனால பால் கட்டுதுங்கும் போது நீங்கள் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி ஒரு பாட்டில் வச்சிட்டிங்கன்னா யூ கேன் ஃபீட் த பேபி. One more thing about expressing the milk is go for electric pumps. Electronic pumps use பண்ணுங்க. Don't use manual pumps. Manual pumpனால நீங்க தான் tired ஆவீங்க. The mothers are already tired. இன்னும் tired ஆயிடுவீங்க. So electric pump is better and you can use with both the sides of the breast at a time. நீங்க ரெண்டு இது வச்சிருந்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணி கொடுக்கலாம். There is nothing wrong.